அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பேரழிவு நெருங்குகிறதா? அதாவது இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து பாபா வங்காவினுடைய கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது. இந்த விஷயத்துல அடுத்து என்ன நடக்க இருக்கிறது அப்படிங்கிற அவங்க கணித்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க 5000 வருடத்திற்கான கணிப்புகளை சொல்லியிருக்காங்க. அதில் இந்த 2026வது வருடம் பிறந்ததுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பல முக்கிய நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாங்க. நம்மளுடைய நாட்டிலையும் சரி, உலக நாடுகள் மத்தியிலையும் சரி, மிகப்பெரிய அளவில் போர் பதட்டம் அப்படிங்கிறது எழுந்த வண்ணம் இருக்கிறது. அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் மாறுபாடுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நம் நாட்டில் அரசியல் களம் ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஒரு திருப்பமுனை ஏற்படலாம் அப்படின்னும் நமக்கு தெரியும். அதே மாதிரி உலக நாடுகள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அந்த போர் சூழல் ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாற்றி மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா போர் நிலைகள் உருவாகிட்டு இருக்கு. தற்போது பார்க்கும் பொழுது உக்ரைன் மற்றும் ரஷ்யா போர் இன்னும் முடிவு பெறாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் மீது போர் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது உலக போருக்கு வித்திடுமோ அப்படின்ற ஒரு ஐயத்தோடு இந்த கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கணிப்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது, இப்போ இந்த 2026ல என்ன மாதிரியான நிகழ்வுகள் மேலும் நடைபெற போகிறது அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த நிலைப்பாடுகள், அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த போருக்கான சூழல் எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கிறது, இதனுடைய பின்னணி விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலும் சேர்ந்து கூட்டா ஈரான் மீது பார்த்தீங்கன்னா தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இதில் ஈரானினுடைய உச்ச தலைவர் கமேனி உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் பாபா வங்கா முன்பு கூறிய கணிப்புகள் நிஜமாகி விடுமோ அப்படின்ற பயம் தற்போது மக்களிடையே எழுந்திருக்கிறதுங்க. இது குறித்து இந்த பதிவில் நாம இப்போ விரிவா பார்க்கலாம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் இடையே நீண்ட காலமாக போர் நடந்து வந்துட்டுருக்குங்க. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக சேர்ந்து ஈரான் மீது இராணுவ தாக்குதலை நடத்தினாங்க. இதில் ஈரானினுடைய உச்ச தலைவர் கமேனி உயிரிழந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஈரான், சவுதி அரேபியா, குவைத், இஸ்ரேல், அமெரிக்கா உள்ளிட்ட 7 நாடுகளை ஒரே நேரத்தில் குறிவைத்து தாக்குதல் பதிலடி கொடுத்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கமேனியின் உயிரிழப்புக்கு ஈரான் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறதுனால உலக நாடுகளிடையே பதட்டம் நிலவியும் வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறதுங்க. இந்த பதட்டமான சூழல்ல பாபா வங்காவினுடைய கணிப்புகள் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி வந்துட்டு இருக்கு. அதாவது பல்கேரியாவை சேர்ந்த பாபா வங்கா உலக புகழ் பெற்ற தீர்க்கதரிசிகள்ல ஒருவராக அறியப்படுறாங்க. இவங்க 1991 ஆண்டு பல்கேரியாவில் பிறந்தாங்க. இவங்களுக்கு 12 வயதாக இருக்கும் பொழுதே இவங்களுடைய பார்வை பறிபோயிருக்கிறது. அப்போது அவருக்கு வருங்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய சக்தி கிடைத்ததாக கூறப்படுது. இதனால 5079 ஆண்டு வரைக்கும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்ததாக சொல்றாங்க. பாபா வங்கா தன்னுடைய 84 வயதுல உயிரிழந்தாங்க. பாபா வங்காவினுடைய கணிப்புகள்ல அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதல், இளவரசி டயானாவினுடைய மரணம், 2024வது ஆண்டு சுனாமி பேரழிவு மற்றும் பாரத் ஒபாமா அமெரிக்க அதிபராக தேர்வானது போன்ற நிகழ்வுகள் முன்கூட்டியே கணித்ததாகவே சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து ஒவ்வொரு புது வருடமும் பிறக்கும் போதும் பாபா வங்காவின்
அமெரிக்காவினுடைய கணிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதன்படி 2026வது ஆண்டுல மிகப்பெரிய போர் வெடிக்க வாய்ப்பிருக்கிறது அப்படின்னு அவங்க கணித்ததாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆசியா அப்படி இல்லைன்னா ஐரோப்பாவில் தொடங்கக்கூடிய இந்த மோதல் உலக நாடுகளின் எல்லைகளையே மாற்றி அமைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் உலக நாடுகள் போர் குறித்து பாபா வங்காவினுடைய கணிப்பின்படி இந்த மோதல் உலகின் மேற்கு நாடுகளுக்கு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு, குறிப்பா ஐரோப்பிய பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் விளைவாக ஐரோப்பாவின் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று அவரது கணிப்புல தெரிவித்திருந்தாங்க. இதனால உலக நாடுகள் பொருளாதார மற்றும் சமூக ரீதியான சவால்கள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மேலும் இந்த மோதலுக்கு பிறகு உலக அரசியல் சக்தி சமநிலையில மாற்றம் ஏற்பட்டு ரஷ்யா ஒரு முக்கியமான உலக சக்தியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டது. மேலும் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் உலக அரசியல் மேடையில மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி பெரிய செல்வாக்கை பெற்றவராக உருவெடுப்பாரு அப்படின்னும் தன்னுடைய கணிப்புல பாபா வங்கா தெரிவித்திருந்தாங்க. மேலும் அவங்க உலக நாடுகள்ல முக்கியமாக ஆதிக்கம் செலுத்தும் நிலைக்கு உயர்ந்து உலகின் தலைவராக பார்க்கப்படலாம் அப்படின்னும் அந்த கணிப்புல கூறப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலையில மத்திய கிழக்குல பார்த்தீங்க அப்படின்னா நிலவி வரக்கூடிய பதட்டமான சூழல், குறிப்பா இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே வெடித்து வரக்கூடிய போர் மேகங்கள் உலகத்திலேயே அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த சூழல்ல பல சதாப்தங்களுக்கு முன்பே பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகளை கணித்து கூறிய பல்கேரியாவின் கண் தெரியாத தீர்க்கதரிசி பாபா வங்காவின் கணிப்புகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல மீண்டும் வைரலாகி வந்துட்டு இருக்கு. அவங்க 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகள்ல ஒரு பெரிய உலகளாவிய போர் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது நடக்கும் நிகழ்வுகளோடு ஒத்துப்போவதாக பலரும் இந்த கணிப்பை கருதுறாங்க. பாபா வங்கா தனது கணிப்புல ஐரோப்பாவில் ஒரு பெரிய போர் வெடிக்கும் அப்படின்னும் அது உலகளாகிய அளவுல பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தற்போதைய மோதல் ஒரு மூன்றாவது உலக போருக்கு வித்திடுமோ அப்படின்ற அச்சத்தை உலக மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி கமேனி குறித்த சில குறிப்பிட்ட கணிப்புகளும் இதில் அடங்குவதாகவே சொல்லப்படுவது விவாதங்களையும் கிளப்பியிருக்கிறது. கடந்த காலங்களில் செப்டம்பர் 11 இரட்டை கோபுரம் தாக்குதல், சுனாமி பேரழிவு, பிரிட்டன் இளவரசி டயானாவினுடைய மரணம் போன்றவற்றை பாபா வங்கா துல்லியமாக கணித்ததாக அவரது ஆதரவாளர்கள் நம்புறாங்க. அந்த வகையில் 2024வது ஆண்டுல உலக தலைவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னும், உயிரியல் ஆயுத போர்கள் அப்படி இல்லைன்னா பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னும் அவங்க எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழல்ல இஸ்ரேல் ஈரான் மோதல் அப்படிங்கிறது வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மட்டும் இல்லாம வல்லரசு நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு சர்வதேச மோதலாக உருவெடுத்திருக்கிறது. பாபா வங்காவின் கணிப்புகளின்படி இத்தகைய மோதல்கள் மனித குலத்திற்கு பெரும் அழிவை தரக்கூடியவை அப்படிங்கிறதுனால அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்பதே உலக நாடுகளினுடைய கோரிக்கையாகவே இருக்கிறது. இருந்தாலும் இத்தகைய தீர்க்க தரிசனங்கள் அறிவியல் பூர்வமானவை அல்ல அப்படின்னும் அவை பெரும்பாலும் குறியீடுகளாகவே சொல்லப்படுறதுனால மக்கள் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய அமைதியற்ற சூழல் உலக பொருளாதாரத்தையும் மக்களின் பாதுகாப்பையும் நேரடியாக பாதிக்கும் அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறதாகவே சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம மற்றொரு புறம் ஈரான்ல வெடித்திருக்கக்கூடிய போர் மத்திய கிழக்குல மிகப்பெரிய பதட்டத்தை கொடுத்திருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் 5வது நாளாக ஈரானை தாக்கி வரக்கூடிய நிலையில் தற்போது AI மூலம் பயங்கர ஆயுதத்தை அமெரிக்கா களமிறக்கி இருக்காங்களாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் ஈரானின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து தொடர்ச்சியாக குண்டுமழை பொழிந்தன. அமெரிக்காவின் இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத ஈரான் பதிலுக்கு விளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்த சூழல்ல தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய கூட்டு ராணுவ நடவடிக்கையில ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருந்தார். இதனால இன்னும் போர் பதட்டம் அதிகமாகி இருக்கிறது. இதற்கு
இதற்கிடையில் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஏஐ கருவிகளை பயன்படுத்தியிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் ஆந்திரபிக் நிறுவனத்தின் கிளாட் ஏஐ கருவிகளை பயன்படுத்தி வந்திருக்காங்க. இதற்காக பென்டனுக்கு ஆந்திராபிக் நிறுவனத்திற்கும் சுமார் $200 மில்லியன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆந்திராபிக் நிறுவனம் பென்டகன் விதித்த கட்டுப்பாடுகளை ஏற்க மறுப்பதாக கூறி அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. சமீபத்தில் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட விவகாரத்தில் கூட ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோடு ஏஐ டூல்ஸ்கள் உபயோகப்படுத்தி துல்லிய தாக்குதல்களை நடத்தியதாக சொல்லப்பட்டது. இந்த துல்லிய தாக்குதலுக்கு ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோட கிளைவுட் ஏஐ டூல்ஸ் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. உளவு தகவல்களை சேகரித்து தொகுப்பது, தங்கள் பிளான் படி போர் நடந்தா எப்படி இருக்கும் என சிமுலேட்டட் வார் கேம்ஸை உருவாக்கி பயிற்சி அளிப்பது, டார்கெட்டை துல்லியமாக அடையாளப்படுத்தி காட்டுவது என பல முக்கிய வேலைகளுக்கு கிளைட் ஏஐ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.